ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. வெல்கம் பேக் டு பொன்னிஷங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம், எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இன்றைக்கி காணொலிக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம 9 டிப்ஸ் டு ஸ்டே ஹாப்பி அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்தி. ஏன்னா நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஹெல்த் வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து சொல்கிற 9 டிப்ஸில் சில பேருக்கு வந்து மாற்றுக்கருத்து இருக்கலாம். அந்த மாதிரி மாற்றுக்கருத்து இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான எல்லாருமே நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஃபஸ்ட் நம்பர் 1 பாயிண்ட் வந்து கிராட்டிடியூட் ஆர் அஃபர்மேஷன். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம வந்து நமக்கு கிடைச்சிருக்கிற லைஃப்பில் நமக்கு இருக்கிற விஷயங்களை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்காக நம்ம நன்றி சொல்லணும் கடவுள்கிட்டயே, ப்ளஸ் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம நன்றி சொல்லணும். இது எப்படி நன்றி சொல்கிறது? யாரை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி டயல் பண்ணி சொல்லணுமா? எப்படி சொல்கிறது? இந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மேபி வந்து 50-60% பீப்புளுக்கு இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக நான் டீட்டெயில்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். காலையில் மோஸ்ட்லி வந்து நம்ம எழுந்துக்கவுமே காலையில் எழுந்த உடனே பெட்டில் எழுந்து உட்காந்துட்டு கையை வந்து உரசி கண்ணில் வச்சதுக்கப்புறமா உள்ளங்கையை நம்ம பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்னா, தேங்க்யூ காட், தேங்க்யூ இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, இந்த நாளை புத்துணர்ச்சியோட புதுசாக நமக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா எத்தனையோ பேருக்கு வந்து தூக்கத்தில் இறந்துருக்குறாங்க, என்னென்னவோலாம் ஆயிருக்கு. ஸோ இந்த நாள் வந்து நமக்கு உயிரோட கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் த டேவே வந்து நம்ம தேங்க்யூ சொல்லி ஆரம்பிக்கணும். அதே மாதிரி தான் நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஒரு விஷயங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி அன்னைக்கு டேவை ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நிறைய அஃபர்மேஷன்ஸ். நிறைய அஃபர்மேஷன் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா, இந்த கிராட்டிடியூடை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்னா அந்த மற்ற டிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதனால் கிராட்டிடியூட் இல்லை அஃபர்மேஷன் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக வேணும்னா செப்பரேட் வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை வேணும்னா இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட், ரீடிங் புக்ஸ் அட்லீஸ்ட் ஒரு பேஜ், ஒரு பக்கம் டெய்லி. அதாவது ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயந்தான். புத்தகத்தை படித்தா எப்படி நமக்கு வந்து சந்தோஷம் வரும், ஹாப்பினஸ் வரும் அப்படின்னா, புத்தகத்தை வாசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸ், ரிலாக்ஸேஷன், மனசு அமைதி, இது எல்லாமே. இதையெல்லாம் தாண்டி நான் சொல்கிற புத்தகம் அப்படிங்கிறது தினமலர், வாரமலர், சிறுவர் மலர் இதெல்லாம் படிக்கலாம். இது வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க படிக்கலாம். மூணாவது, நம்ம இருக்கிற இடத்த பாசிட்டிவ் அட்மாஸ்பியராகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி மாற்றிக்கணும். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இது வந்து ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க, நாங்கள் எப்படிங்க எங்கள் கூட இருக்கிறவங்களே வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க, நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. என்ன பண்ணணும்? நமக்கு இருக்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கணும். எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம வந்து அவங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க? இதுக்கான டிப்ஸு வந்து ஒருத்தவங்க நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும், எப்படி நம்ம வந்து அந்த ஸ்டேஜிலேருந்து வெளியே வர்றது அப்படிங்கிறது வந்து 7th பாயிண்ட்டாக வருது. ஸோ 7th பாயிண்ட்டில் எப்படி கஷ்டப்படுத்துகிறவங்கள ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது செகண்ட் பாயிண்டில் பாசிட்டிவ் அட்மாஸ்பியர் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி, அதாவது எனக்கு இந்த ஃப்ளவர்ஸு, பூக்கள் இதெல்லாம் பார்த்தாலே ஒரு தனி சந்தோஷம் வந்துடும். நான் அதனால் எங்கே போனாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டை சுற்றி நான் வந்து பூக்கள் இருக்கிற மாதிரி, அதாவது செடி கொடிகள்லாம் வச்சுக்க முடியாது, பூச்செடிகள் இந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம், பட் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிக்கணும். எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கிறதுனால கோலம் போட்டு அதில் என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதை வச்சுருப்பேன், அதை பார்த்துட்டே இருப்பேன். அதே மாதிரி பூக்களை வந்து தண்ணியில் போட்டு வச்சு அது நான் நடந்து போகிறப்ப பார்த்துட்ருக்கிறப்ப அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கண் திருஷ்டிக்காக சிலர் வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க, அதுவுமே வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு பூஜை பண்ண பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு தீபம் இல்லை வெற்றிலை தீபம் இந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா இதுவும் வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறமா வந்து 3rd பாயிண்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று இந்த 3rd பாயிண்ட், அவாய்டு சோஷியல் மீடியா. அதாவது இது கண்டிப்பாக நம்மளால் சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட முடியாது இப்போ உள்ள சுச்சுவேஷனில். ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு வாட்ஸ்அப் வேணும். இப்போல்லாம் வந்து முன்னாடி நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் பார்க்க ஆரம்பித்த நாட்களில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய வந்து யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் யூடியூப்லேருந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற யூடியூப்
அப்படியே ஆப்போசிட்டு நெகட்டிவாக நிறைய இம்பேக்ட் கிடைக்குது. சோஷியல் மீடியாவை வாட்ஸ்அப்பில் நமக்கு வந்து எதுவுமே வந்து இல்லாமல் வாட்ஸ்அப்பில் எது எடுத்தாலுமே ஃபோன் பண்ணுறது, ஃபேமிலியே அதில் நிறைய பேர் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாவை நம்ம அவாய்ட் பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஆனால் எதுக்காக நான் இந்த சோஷியல் மீடியாவை அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு மெசேஜ் எதுவாக இருந்தாலும் அதை உடனே சட்டுன்னு பார்த்துட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்டே போயிட்டே அமைதியாக போயிட்டே இருக்கணும். ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதுக்கு வந்து பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி உள்ளதுக்கு மட்டும் பண்ணணும். ஏன்னா இப்போ எதுக்காக இதில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு தேவையில்லாத கருத்துக்கள் தான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். யாரோ 2 பேர் பண்ண தப்புக்கு அவங்களோட மிஸ்டேக்கை வந்து பல பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு சம்மந்தம் உள்ளவங்க பேசிக்க மாட்டாங்க, ஆனால் அதை பற்றியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நமக்கு ஃபெட்டப் ஆகும். ஸோ ஜஸ்ட் டோன்ட் ரெக்கமெண்ட் அப்படின்னு போட்டுருங்க. உங்களுக்கு பிடிக்காத சேனல் இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருதுன்னா டோன்ட் ரெக்கமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு சோஷியல் மீடியாலேருந்து விலகிடுங்க. அதாவது அந்த சேனல்லேருந்து உங்களுக்கு பிடிக்காத சேனல் இல்லை பிடிக்காத கருத்துக்கள்லேருந்து விலகிடுங்க. ஏன்னா நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் யூடியூப் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா. நிறைய பேர் கேட்பீங்க, அப்புறம் உங்கள் வீடியோ எப்படி பார்க்குறது? உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்ரிக்டடாக ஒரு சேனல்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்ச சேனலை மட்டும் வச்சு அதை மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்து நம்ம மண்டையை குழப்பிக்கக்கூடாது. இதுதான் வந்து 3rd பாயிண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இதே மாதிரி ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணவே கூடாது. ஜஸ்ட்டு அப்படியே வாட்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து 3rd பாயிண்ட். 4th பாயிண்ட்டு வந்து நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம என்னென்னலாம் செய்கிறோம், நிறைய பேர் வந்து இப்போ பண்ணுற தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், பட் ஆனால் அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸ்டேட்டஸ் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பழக்கம் இருக்குது. இது வந்து நான் நிறைய வந்து நான் உணர்ந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்துருக்கிறேன். ஸ்டேட்டஸில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் கொடுத்துட்டே இருக்காதீங்க. நீங்கள் யாருக்கும் எதுவும் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் யாருக்கும் அப்டேட் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. அதே மாதிரி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து போஸ்ட் பண்ண வேண்டாம் சோஷியல் மீடியாவில். சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. பட் எல்லாத்தையும் ஷேர் பண்ணால் அதுவே வந்து ஒரு கண் திருஷ்டியாக மாறிடும். இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலையவே உங்களுக்கு செய்ய முடியாத சூழல் வரலாம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டேட்டஸில் வைக்க வேண்டாம். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, நம்ம சுற்றி நெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முத்ராஸ், யோகா, நான் நிறைய வீடியோஸில் முத்ராஸ், யோகாலாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பழைய வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். நமஸ்கார் முத்ரா இல்லைனா அஞ்சலி முத்ரா அதை வச்சுக்கோங்க. அந்த முத்ராவில் 5 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் யோகா பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேஞ்சஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறமா 6th பாயிண்ட், இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், அதாவது நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ரொம்ப படபடன்னு இருக்குது, என்னால் எதுவும் செய்ய முடியல, ரொம்ப டென்ஷனாக இருக்குன்னா டக்குன்னு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துட்டு ஒரு வாக்கிங் போங்க. அப்படி இல்லைன்னா யார் கூடயாவது உங்களுக்கு ஷேர் பண்ணுற ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை உள்ள உங்களுடைய ஃப்ரெண்டு யார்கிட்டையாவது ஒருத்தட்ட மனசில் உள்ளதை சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாம் சரியாயிடும். இல்லை இதுவும் கடந்து போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். 7th பாயிண்ட்டு, உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினா அவங்களுக்கு நீங்கள் உடனே என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் உங்களை யார் கஷ்டப்படுத்தினாங்களோ அவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வெளியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு அவங்கள மனசில் நினச்சி அவங்க பேரை சொல்லி 10லேருந்து 12 தடவை வரைக்கும் அவங்க பேரை சொல்லி வாழ்க வளமுடன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மலர்விழி வாழ்க வளமுடன், மலர்விழி வாழ்க வளமுடன், அதாவது மலர்விழிங்கிறவங்க என்ன கஷ்டப்படுத்தியிருந்தாங்கன்னா மலர்விழி வாழ்க வளமுடன். இந்த மாதிரி 12 தடவை, 10லேருந்து 12 தடவை வந்து நீங்கள் கஷ்டமாக இருக்கிறப்ப, அதை ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே வாங்க. இது அனுபவபூர்வமாக நான் உணர்ந்திருக்கேன்.
என்னோடய ஃபேமிலியில் ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க எனக்கு கஷ்டம்னா அது வந்து அவங்க என்ன கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு நான் சொல்ல வர மாட்டேன். அந்த சுச்சுவேஷனில் ஒரு கோபம் தர்ற மாதிரி பேசுகிற சுச்சுவேஷனில் அவங்களும் கோபமாக பேசுவாங்க, நானும் கோபமாக பேசியிருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் யார் மேலே தப்புன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 2 பேர் மேலேயும் தப்பு இருந்திருக்கலாம். அதனால இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது வந்து கர்ம வினைகள்னால தான் இந்த மாதிரி நம்ம கோவப்படுறது, இல்லை ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துறது எல்லாமே வந்து கர்ம வினை பதிவுகள்னால தான். இந்த கர்மா பற்றியெல்லாம் நம்ம இன்னொரு டீட்டெயில்டாக வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப டிலே ஆகிடும் இந்த வீடியோ. ஸோ இதை மட்டும் நீங்கள் வாழ்க வளமுடன் செக் பண்ணி பாருங்கள். அதில் ஃபீல் பண்ணி ஏதாவது ரிசல்ட் கிடச்சிச்சினாலும் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில். அதுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 8th பாயிண்ட், நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறது இது ஒரே விஷயம். 1 hour டெய்லி மீ டைம். அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 1 hour எக்ஸசைஸ் ஆர் யோகா ஆர் ஜிம், வாக்கிங், ஏதாவது ஒரு எக்ஸசைஸு, ஸ்வெட்டிங், வேர்வை வர மாதிரி நம்ம செய்யணும். இல்லை உங்களுக்கு ஷாப்பிங் போக பிடிக்கணும், தாராளமாக நீங்கள் ஷாப்பிங் போயிட்டு திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது மட்டும் இல்லை, கண்டிப்பாக எம்டியாக கூட நம்ம திரும்பி வரலாம். ஷாப்பிங் போயிட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணலாம். அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சும்மாவே இருக்கணுங்க. இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா என்னென்னு தெரில. சும்மா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ அதை அப்படியே ரிலாக்ஸ்டாக விட்டுறணும். அதாவது இப்போ ஏதோ யூடியூப்பில் எடிட் பண்ணுறீங்கன்னா அதை விட்டுருங்க. இல்லை நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, அப்படி இருக்க மாதிரி சுச்சுவேஷன்லாம் வருது, இல்லை நார்மலாக போர் அடிக்க தொடங்குதில்ல வாழ்க்கை, அந்த நேரத்தில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு 1 or 2 days டெய்லி ஒர்க் பண்ணிகிட்டே இல்லாமல் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்கிறது, ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எப்படி நம்ம உடலை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும், ஸ்ட்ரெஸ்ஃபுல் எப்போ பார்த்தாலும் ஒர்க் பண்ணிகிட்டே இல்லாமல் எப்படி ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கிறது, அந்த டேர்ம், அதுக்கு பேர் தான் வந்து சும்மாவே இருக்கிறது. எல்லாத்தையும் அதாவது சும்மா இருக்கணுங்கிற ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஸில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அமைதியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் பார்க்குறது, இல்லை இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை பீச்சுக்கு போகிறது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி இருக்கணும். பட் நீங்கள் அதிலேயே உட்காந்து 2-3 hours எல்லாம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பொன்னிசங்கர் லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பபாய்.